வணக்கம். ரித்துபர்ணா வயசு 20, மங்களூர் கர்நாடகாவை சேர்ந்த அந்த இளம் பெண். ஒரு பெரிய எடுத்துக்காட்டு, பெரிய உதாரணம். யாருக்கு அப்படின்னும் பொழுது, விஜய் இந்த 10th மாணவர்கள் +2 மாணவர்கள் பரிசளிப்பு விழா கொடுத்தப்போ ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருப்பாரு. நீட்டு அந்த நீட்டு மட்டுமே வாழ்க்கை கிடையாதுங்க, நீட்டு மட்டுமே எக்ஸாம் கிடையாது, நீட்டு மட்டுமே படிப்பு கிடையாதுன்னு ஒரு அற்புதமான ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. ரித்துபர்ணா வாழ்க்கையில் அதுதான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. என்னன்னா, எங்க திரும்பினாலும் நீட்டு, யாரை பார்த்தாலும் டாக்டர் கனவு, நீட்டுக்கு படிக்கிறோம், நீட்டுக்கு கோச்சிங்ல இருக்கோம், நீட்டுக்கு அப்படி கண்ணை முடிச்சுட்டு இருக்கோம். படிங்க, தவறே இல்லை. உண்மையிலேயே எல்லாருடைய ஆசையும். நாங்கள் படிக்கிற காலத்திலேயே வாத்தியாருங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு இந்த கிளாஸ் ரூம்ல 50 பேர் இருந்தால் அதில் 25-30 பேர் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு படிப்பு மருத்துவருக்கான படிப்பு. அப்படியாப்பட்ட ஒரு படிப்பு. மருத்துவர் என்பது ஒரு கடவுளின் சேவைக்கு இணையானது. அதை குற்றம் சொல்லலை. அதே சமயத்தில் அந்த ஒரு படிப்பை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இங்கே உழுக்காதீங்க, அதுக்குள்ளே போயிடாதீங்க, அது மட்டுமே வாழ்க்கை கிடையாது அப்படின்ட்டு ரித்துபர்ணா என்கின்ற 20 வயது இளம்பெண் ஒரு பெரிய உதாரணமா யார் இந்த ரித்துபர்ணா? ஒரு மிடில் கிளாஸ் சேர்ந்த பெண்ணு தான். கர்நாடகா மங்களூர் தான் சொந்த ஊர். சின்ன வயசுல இருந்தே டாக்டர் கனவு, பெரிய கனவு. யாரும் அவங்க அப்பா அம்மாலாம் கூட சொல்லல, நீ டாக்டருக்கு படிக்கணும், மருத்துவர் ஆகணும், ஊசி போடணும், வைத்தியம் பார்க்கணும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த பொண்ணுக்கா தோணுச்சு, நான் படிச்சா டாக்டருக்கு படிப்பேன், நான் ஆனா டாக்டர் ஆவேன், நான் இலவச சேவை செய்வேன், எங்க ஊர்ல பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு போய் நான் வைத்தியம் பார்ப்பேன், எங்க தாத்தா பாட்டிக்கு நான் பிபி சுகர் இது பண்ணுவேன். சின்ன வயசுல சொல்றது தான் அது. அந்த கனவு அவங்களும் ஓகே, பெற்றோரை எப்பவுமே குழந்தைகளுடைய கனவை மாற்றி விட மாட்டாங்க இல்லையா? ரைட், ஓகேன்றாங்க, முடிக்கிறாங்க, பள்ளி படிப்பு முடிக்கிறாங்க, அவங்கள எடுத்துமே நீட்டுக்கான கோச்சில் சேர்க்குறாங்க, படிக்கிறாங்க, ரீத்து படிக்கிறாங்க, படிச்சுட்டு முதல் நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. ரிசல்ட் ரொம்ப வெக்ஸாகி போயிடுறாங்க. ரொம்ப வெக்ஸாகி போயிடுறாங்க. கூட படித்த சில மாணவிகள்லாம் கூட அது தேர்வில் தேர்ச்சி ஆகலை. அடுத்த முறை ஒரே அட்டம்ப்டில் ஒன்றும் பண்ண முடியாது, இன்னொரு முறை நம்ம படிப்போம், இன்னொரு முறை எக்ஸாம் எழுதுவோம் அப்படின் போது அவங்க தந்தைக்கு விருப்பம் இல்லை. அவர் என்ன சொல்றாரு, அது மட்டுமே படிப்பு கிடையாதுமா, நீ ஒழுங்கா போய் என்ஜினியரிங் சேரு, உன் திறமையே வேற, நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், ஓகே உன் ஆசைக்கு எழுதிட்ட, அது சரி வரல, அடுத்த விஷயம் மாத்தி யோசிக்குவாங்கல்ல, அது மாதிரி மாத்தி யோசிச்சுப்பாரு அப்படின்னு அப்பா சொல்லும் பொழுது ஓகே. ஏன்னா அந்த எக்ஸாம் படிக்கிறதுக்கான கோச்சிங்க்கு அவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்காரு, அவ்வளோ நேரத்தை செலவு பண்ணியிருக்கிறோம், அவ்வளோ காலம் அதுக்காக அவ்வளோ அழுத்தத்தை கொடுத்துருக்குறோம். சரி, அப்பா சொல்றது இங்கே பொண்ணு கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் ஒரு அரை மனதோட இன்ஜினியரிங்ல போய் அந்த பெண் போய் சேருது. ரித்துபர்ணா சேருது, இன்ஜினியரிங் படிக்குது. ஒரு 3-4 மாசம் அந்த படிப்பு மேல ஒரு பெரிய இதுவே இல்லை. ஆனால் 5வது மாதத்திலிருந்து தன்னுடைய சக மாணவிகளுடன் அந்த கோர்ஸ் மேல அப்படி ஒரு கவனமாகுது, ரொம்ப ஈடுபாடாகுது. நீங்க எந்த தொழில் செய்தாலும் அதில் ஈடுபாடாக செய்தால் அது ஒரு சக்சஸ், அது கைகூடி வரும். நீங்க ஏனோ தானோ வந்தா போனா, நீங்க படிப்புல கூட அது மாதிரிதான். நீங்க மக்கப் பண்ணி படிக்கிறத விட உள்வாங்கிட்டு படிக்கிறீங்கல்ல, உங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரி ரெடி பண்றீங்களா, அது என்ன சாராம்சம்னு, அது பெரிய ஹிட் ஆகுங்க படிக்கிறத விட. அது மாதிரி இந்த பெண்ணுக்கு ஒரு 4 மாதத்துக்கு பிறகு தன்னுடைய சக மாணவர்கள் படிக்கிறத பார்த்துட்டு, ஓ இதுதான் இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது இந்த படிப்பு, இதுக்குள்ள நம்ம போவோம்னு சொல்லி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரித்துபர்ணா கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுக்குறாங்க கல்லூரியில. இந்த ரோபோட்டிக்கை வச்சு அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான விஷயங்களை செய்யணும்னு. அதுல என்ன பண்றதுன்னு அது சம்பந்தமான சில நோட்ஸ், சில விஷயங்கள் எல்லாத்தையும் போய் நெட்ல ஆராய்ச்சி பண்றாங்க, எடுத்து அதுல முழு கவனமா அந்த ரோபோட்டிக் அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்றாங்க. அந்த ப்ராஜெக்ட் பெரிய ஹிட் ஆகுது. குறிப்பாக தெற்காசிய நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளில் அந்த ப்ராஜெக்ட் பெரிய அளவில் பேசப்படுது. அந்த நேரம்தான் உலகத்தில் எல்லாருடைய கனவு, பெரும்பான்மையோருடைய கனவு கார் வாங்குறது. அந்த கார்ல ரோல்ஸ் ராய் கார் நம்மளால வாங்க முடியுமா அப்படின்னு மிகப்பெரிய கனவு. நான் சில பேட்டிக்கெல்லாம் கூட சொல்லியிருப்பேன். நான் தனுஷ் ஒரு தடவை இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் வீட்டு வாசல்ல ரோல்ஸ் ராய் கார் வெறுமனே இது போட்டு போத்தி வச்சிருந்தது. அது எடுக்கவே இல்லை. ஒருத்தர் தொடச்சி வைப்பாரதான் பண்ணுவாரு. இதை ஏன் எடுக்கலீங்களா அப்படின்னா, சார் எனக்கு சின்ன வயசு கனவு, மிகப்பெரிய கனவு, காரே எனக்கு சின்ன வயசு கனவு. எனக்கு பக்கத்து வீட்டில் கார் வச்சு ரிமோட் கார் வச்சுட்டு விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு பையன் கிட்ட போய் டே ஒரு நிமிஷம் கிட்ட கொடுறான்னா அவன் தூக்கின்னு உள்ள போயிட்டான். வர்றான், நான் பெரிய ஆளாகி கார் வாங்குறேன்னு சொன்னேன். ஆனா நான் நினைச்சுதான் மாருதி கார் மாதிரி, ஹுண்டாய் கார் மாதிரி வாங்குவேன்னு நினைச்சா என் கனவு இன்னும் பெருசாகி போய் ரோல்ஸ் ராய் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா ரோல்ஸ் ராய் வாங்கினோடனே இது நினைச்ச உடனே வாங்கிட முடியாதுங்க. அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. நீங்க விஐபியா விவிஐபியா, உங்களுக்கான தகுதி இருக்கா, அதெல்லாம் பார்த்தா கொடுப்பாங்க. அப்படியாப்பட்ட ரோல்ஸ் ராய் கம்பெனில இருந்து இன்டர்ன்ஷிப்புக்கு ரித்துபர்ணாவை கூப்பிடுறாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. அது
கல்லூரி மொத்தமே வந்து கை தட்டுது. இது கனவா இல்ல நனவான்னு வந்து பெரிய ஆச்சரியமாயிடுது. வந்து நம்பவே முடியல. குடும்பம் அவங்க அப்பா சொல்றாரு வந்து, நீ பாத்தியா எப்படி நீ வந்து இன்ஜினியரிங்குள்ள வந்த பிறகு உன் திறமை எப்படி காட்டுற பாத்தியா அப்படின்னு அவர் புகழறாரு. பயங்கர மகிழ்ச்சி ஆயிடுது. அந்த இன்டர்ன்ஷிப் என்னன்னா, அமெரிக்காவில் உள்ள கம்பெனி இல்லையா, அது வந்து இரவுல தான் வந்து இரவுல சில அசைன்மெண்ட் கொடுப்பாங்க, சில நோட்ஸ் கொடுப்பாங்க. அங்க அந்த அசைன்மெண்ட் நோட்ஸ் எல்லாம் வந்து இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு பகல்ல வந்து காலேஜில் வந்து கல்லூரியில் வந்து அங்க இருக்கிற பாடங்களை படிக்கணும். இப்படியா தூங்குறது பாத்தீங்கன்னா, ரித்துபர்ணாவுடைய தூக்கம் வந்து வெறும் 3 மணி நேரம் இல்லது அதிகபட்சமா 4 மணி நேரம் தான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ரோல்ஸ் ராயோட இன்டர்ன்ஷிப், இன்னொரு பக்கம் கல்லூரி, இன்னொரு பக்கம் வந்து ஆசிரியர்களுடைய பாராட்டு, இப்படியா போயிட்டு இருக்கு. அந்த அதாவது சொந்தக்காரர் மத்தியில பெரிய பெருமையா மாறுது. இப்ப என்ன ஆயிடுது, ரோல்ஸ் ராய் கம்பெனி வந்து இந்த ப்ராஜெக்ட் இந்த அசைன்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, அந்த அசைன்மெண்ட் வச்சு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க இந்த பொண்ணு பயங்கர கெட்டிக்கார பொண்ணுன்னு. ஆனா இந்த ஒர்க்கை பார்த்துட்டு அவங்களே என்ன பண்றாங்க, உனக்கு 72 லட்சத்துக்கு தகுதியான பொண்ணு தான் நீ அப்படின்னு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே பயங்கர, அதாவது வந்து என்ன சொல்றது, தான் ஒர்க்கை மேலும் 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 காட்ட 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 எப்பவுமே வந்து ஒரு நிறுவனம் அதாவது வந்து அது சார்ந்தவர்கள், அதுல உழைக்கிறவர்கள், அதுக்காக பாடுபடுறவர்கள் உன்னிப்பா கவனிக்குங்க. வந்து இவங்க திறமைசாலி, இவங்க கரெக்டா பண்றாங்க, இவங்க வந்து ஓபி அடிக்கிறாங்க, இவங்க வந்து உழைக்கிற மாதிரி நடிக்கிறாங்க, ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அப்படி இந்த பொண்ணு வந்து ரொம்ப சின்சியரா இந்த கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுதுன்ட்டு நீ முடிச்சுட்டு வந்தவொடனே உனக்கு வேலை அமெரிக்காவில் இதே ரோல்ஸ் ராய் கம்பெனியில் உனக்கு வேலை அப்படின்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிக்கிறாங்க. மொத்த குடும்பமும் அதை தாண்டி ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கு பெருமையான ஒரு விஷயமாக மாறுகிறது. நான் சொல்ல இல்லைங்களா, ரோல்ஸ் ராய் கார் வந்து நான் துபாயில் பார்த்தேன், அது சர்வசாரமாக போயிட்டு இருக்கு. அதுவே கூட ரொம்ப அதிகமாலாம் போல, ஆனால் உலகம் முழுக்க அந்த காரை வச்சுக்கிறான். பெரிய வஸ்தாது, பெரிய கில்லாடி அப்படின்ற ஒரு இதுதான் வந்து. நீங்க அப்படி அதுல போனீங்கனாலே ஒரு கம்பீரம் தானே. அப்படியாப்பட்ட ஒரு நிறுவனத்திலிருந்து ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு மிடில் கிளாஸ்ல வளர்ந்த ஒரு பொண்ணுக்கு அப்படின்னா சம்பளம் என்னவா இருக்கும் பாருங்க. சம்பளத்தை குறிப்பிடல, வேலை கிடைச்சாலே போதும் அமெரிக்காவுக்கு போக போறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவில் மிக இளம் வயதில் அங்க போய் பணியாற்றுகிற அந்த பெண்மணி ரித்துபர்ணா தான். 20 வயசுல. இது கிடையவே கிடையாது. இது ஒரு பெரிய சாதனை. யாருமே இந்தியாவில் வந்து இந்த குறுகிய வயசுல வந்ததே கிடையாது. ஒரு சில பேர் தான் எடுத்திருக்காங்க. அப்படின்னு ஒட்டு மொத்தமா அந்த கல்லூரியை சேர்ந்து ரித்துபர்ணாவுக்கு மிகப்பெரிய பாராட்டை எடுத்துக்கிறாங்க. இது எதுக்கு சொல்ல வரோம்னா, மாத்தி யோசின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்க ஒரே கடிவாளம் போட்ட மாதிரி ஒரே மாதிரி போயிட்டு இருக்கணும். நான் படிச்சா டாக்டருக்கு தான் படிப்பேன், நான் படிச்சா இதுக்கு தான் படிப்பேன், நான் படிச்சா அதுக்கு தான் படிப்பேன் அப்படின்னா அங்க சிரமம் இருக்குது. உங்களால அதை வந்து அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா மாத்தி யோசிங்க. நம்ம கிட்டே திறமை இருக்குது, நம்ம டாக்டர் ஆகும் ரைட்டு, நம்ம கிட்டே ஒரு இன்ஜினியரிங் மூளை இருக்குது, நம்ம கிட்டே ஒரு அக்ரிகல்ச்சர் மூளை இருக்குது, நம்ம கிட்டே ஒரு சயின்டிஸ்ட் மூளை இருக்குது. இதை கண்டுபிடிங்க, இதை மாத்தி யோசிங்க, அதுக்குள்ள சின்சியர் ஆகுங்க. எல்லா விஷயத்தையும் வந்து நீங்க எல்லா துறையிலையும் வந்து கவனமும் அர்ப்பணிப்பும் அதை சார்ந்து அதை வந்து அது மேல இருக்கிற மிகப்பெரிய ஒரு பற்றுதல் தாங்க. வந்து நீங்க எந்த வேலையை எடுத்தாலும் சரி, அது உங்களை பெரிய சக்சஸ்ஃபுல்லா ஆக்கிவிடும் அப்படின்றதுக்கு மிக சமீபத்திய உதாரணம் ரித்துபர்ணா தான். அந்த பெண்ணை இந்தியாவை தாண்டி அத்தனை இந்தியர்களும், உலகம் முழுக்க வாழ்கிற இந்தியர்களும் பாராட்டி தள்ளுறாங்க. வந்து இதை பார்க்குற நீங்களும் சொல்றேன், நீங்களும் வந்து ஒரே கடிவாளமா இருக்காமல் மாற்றி யோசிங்க, சக்சஸ்ஃபுல் ஆவீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.